கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் தியான வசனம் சங்கீதம் 18:1. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. இது சொல்லுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. அந்த தாவீது எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்தை வீழ்த்தியவர், கரடியை வீழ்த்தியவர். இன்னும் நிறைய பேர் ஃபேமஸாக பேசப்படுகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலியாத்தை வீழ்த்தியவர். இந்த காரியங்கள்லாம் செஞ்சவர் தாவீது. இந்த மாதிரி காரியங்களை நம்ம செஞ்சு நம்மகிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சேன், என்னுடைய பலத்தினால நான் செஞ்சேன், என்னுடைய வில் பவர்னால நான் செஞ்சேன், நான் அவ்வளோ தைரியமாக போயிட்டு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையோட நம்மளுடைய நாமத்தை பிரபலப்படுத்துவோம். ஆனால் தாவீது கிட்ட போய் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா தாவீது என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, என் பெலன் என் கர்த்தர். இதனால தான் பார்த்தீங்கன்னா தன்னை விட 100 மடங்கு அதிகமான பலமானவர் யார்? கோலியாத்து. தன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலியாத்து. தன்னை எடையை விட அதிக எடையை கொண்டவர், அதிக ரூபத்தை கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலியாத்து. அந்த கோலியாத்தை தாவீது போய் அசால்ட்டாக ஒரு கல்லில் போயிட்டு அடிச்சுட்டு வீழ்த்திட்டு வராருனா எப்படின்னா தேவனுடைய பலத்தினால். அவர் சொல்றாரு, தேவன் கர்த்தாவே என் பெலன், என் பெலனாகிய கர்த்தாவே. அவர் நம்பினது அவருடைய பலத்தை இல்லை, அவருடைய பலனாக நம்பினது தேவனை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் நம்பினது அவருடைய ஸ்தானத்தையோ இல்லை அவர்கிட்ட இருக்கிற பொருட்களையோ இல்லை. அவர் நம்பினது யாரு? தன்னுடைய பலன் என்று சொல்லி நம்பினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர். இதனால தான் அவ்வளோ பெரிய கோலியாத்தை அவரால் வீழ்த்த முடிஞ்சது. தைரியமாக போயிட்டு அங்கே நின்று அந்த போர்க்காலத்தில் ஒரு படையே பார்த்து பயப்படுது. ஆனால் இவர் போயிட்டு தைரியமாக நின்று அடிக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த நம்பிக்கை பாருங்க தேவன் மேலே. தேவன் தான் என் பலன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எப்படி தாவீதுக்கு அன்னைக்கு கோலியாத்து நின்றானோ, இன்னைக்கு அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு கோலியாத்தை போல் அநேக பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் சந்திச்சு கொண்டு இருப்பீங்க. இல்லை ஒருவேளை நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக கோலியாத்தை போல் உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம். இல்லை அதே போல் இன்னும் நிறைய பேர் வேலை ஸ்தலத்தில் நபர் உங்களுக்கு விரோதமாக கோலியாத்தை போல் நிற்கலாம். இல்லை உங்கள் கடன் பிரச்சனை, உங்கள் அதிக கடன் பிரச்சனை வந்து உங்கள் வாழ்க்கையில் கோலியாத்தை போல் உங்கள் முன்னாடி வந்து நிற்கலாம். உங்களுடைய பலனை வச்சு நீங்கள் போராடினீங்கன்னா, இல்லை நீங்கள் போராடி இருப்பீங்க, இல்லை போராடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ தோல்வியோ இல்லை வெக்கமோ தான். ஆனால் நீங்கள் தேவனுடைய பலத்தினால போராடும் போது, தேவனுடைய பலத்தினால அதை மேற்கொள்ளும் போது, எப்படி கோலியா தரை முழங்க அவன் விழுந்தானோ அதே போல் உங்கள் பிரச்சனைகளும் விழுந்து போகும். பாருங்க, அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக அந்த இடத்த நீங்கள் கவனிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போருக்கான எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அந்த வார் ஷூட், அந்த ஒரு போர் ஸ்தானங்கள் உடுத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தி கூட இல்லை. ஒரு போருக்கு பேசிக்கான திங்கு வந்து அந்த வார் ஷூட், அந்த கத்தி, அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு, அதை தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு சக்தி இருந்தால் தான் அங்கே போய் சும்மா நிற்கிற மாதிரியாவது சக்தி விடுவாங்க போரில். ஆனால் இவனுக்கு அது எதுவுமே இல்லை. போர்க்காலத்தையே சந்திக்காதவன் இவன் அங்கே போய் நிற்கிறான். அதுக்கு மாறாக அந்த ஆப்போசிட் கோலியாத்து பார்த்தீங்கன்னா அநேக போர்க்காலத்தை சந்தித்தவன். அந்த போருக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவன் உடுத்திருக்கான். கத்தி வச்சிருக்கிறான், ஷீல்டு வச்சிருக்கிறான், அந்த ஆர்மர் எல்லாமே போட்டு பக்காவாக ஒரு போர் வீரன் எப்படி இருப்பானோ அதே போல் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்கான். ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. அது மேலே அவர் எப்படி போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவனியும் ஒரு கல்லையும் எடுத்து போகிறாரு. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கோலியாத்து நம்பினது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட சுய பலத்தை நம்பினான், அவங்க கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை நம்பினான். ஆனால் தாவீது நம்பினதோ தேவனை நம்பினான். அதனால தான் பாருங்க, கவனியும் கல்லையும் எடுத்து போய் நிற்கிறான். ஆனால் ஜெயிச்சது யாரு? தாவீது. இன்னைக்கு அதே போல தான், தாவீதை போல தான் நம்மளுடைய பலன் யாராக நம்பணும்னு பார்த்தீங்கன்னா தேவன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டு காட். தேவனுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து அவர் என்னுடைய பலன் என் தேவன் சொல்லிட்டு நம்ம போகும்போது, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுக்கு மற்றவங்க பார்த்து பயப்படுற பிரச்சனையாக இருந்தாலும் அதை தலை முழங்க தேவன் விட பண்ண வல்லவராக இருக்கிறார். தேவன் வல்லவராக இருக்கிறார். இதனால தான் தாவீதை பார்த்து தேவன் வந்து சொல்றாரு, அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி
தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்ற மகன், என் இருதயத்துக்கு ஏற்ற மகன். இது யார் சொல்கிறா பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன், உலக வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற மகன். எப்பேற்பட்ட மகிமையான ஒரு விஷயம் பாருங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி பேர் வாங்கணும்னு சொல்லி ஏங்குகிற விஷயம் தாவீதுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு தாவீது என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிரச்சனைகளை தேவனை வைத்து மேற்கொண்டார். தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் தேவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தார். இதனால தான் தேவன் முன்னாடி அவ்வளோ பெரிய தேவனுடைய இருதயத்தில் அவ்வளோ பெரிய இடத்த தாவீது பிடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடு மேய்ச்சிருந்த தாவீது இந்த மாதிரி விஷயத்த தேவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது, தேவன் தான் என் பலன்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகளை மேற்கொள்ளும் போது, ஆடு மேய்ச்சிருந்த தாவீது ராஜாவாக இருக்க முடியும்னா அதே காரியத்தை நம்ம செய்யும் போது நம்மளும் ஒரு வேளை நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கலாம். ஒரு நாள் வரும்போது நம்மளோட வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தையும் மகா பெரிய இடத்துல நம்ம இருக்கோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.